ஹாய் மைனஸ் நம்ம சேனலில் வந்து பிட்டோக்கன் மைனிங் ஆப்பை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி நம்ம டோக்கன் ஏர்ன் பண்ணுறது, எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து அந்த பிடிடி டோக்கன், ஸோ அந்த ஆப்பில் தர பிடிடி டோக்கனை வந்து எப்படி செல் பண்ண போகிறதுங்கிற டீட்டெயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். செல் பண்ணி எப்படி பேமெண்ட் நம்ம எடுக்கிறதுங்கிற பேமெண்ட் ப்ரூஃப்மே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே கூட ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு மைனிங் ஆப்பை பற்றின வீடியோ போடுறப்ப உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம டெலகிராம் சேனலுமே ஜாயின் பண்ணலைன்னா டெலகிராம் சேனலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் நம்ம போடுற ஒவ்வொரு மைனிங் ஆப்பிலோட நீங்கள் மைன் பண்ணுவீங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் அந்த ஆப்பில் வர கேவிசி அப்டேட்டு, லிஸ்டிங் அப்டேட், இந்த மாதிரி எல்லா அப்டேட்டுமே நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட ஒரே சேனலில். ஏன்னா நம்ம ஒரு 40 ஆப் மைனிங் பண்ணுறோம், ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறோம் எல்லாம்னா எல்லாமே வந்து நம்ம அப் டு டேட்டாக வந்து ட்விட்டர்லையோ அவங்களுடைய டெலகிராம் சேனல்லையோ வந்து ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்மளோட ஒரே சேனலில் இது எல்லா ஆப்போடைய அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம்லேயும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான ஃபுல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதில் கேவிசி கம்ப்ளீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ கேவிசி கம்ப்ளீட் பண்ண டீட்டெயில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க சேனலில். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பிடிபி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிடிபி ஓப்பன் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளேஸ் பை ஆர்டர், ப்ளேஸ் செல் ஆர்டர், பை ஆர்டர், செல் ஆர்டர், ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். கீழே வந்து மார்க்கெட் குவாட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ மேலே இருக்கிற ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பை பண்ணுறீங்களோ இல்லை செல் பண்ணுறீங்களோ வந்து நீங்கள் எந்த ரேட்டில் எவ்வளோ டோக்கன் பை பண்ணணும் செல் பண்ணுங்கிறது வந்து நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் வந்து அதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த ரேட்டுக்கு வர்றப்போ அந்த டோக்கன் வந்து செல்லோ இல்லை பையோ நடக்கும். ஸோ இல்லை கரண்ட் ரேட்டில் லைவ் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் லைவ் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ்லேயே நீங்கள் வாங்கணும் வைக்கணும்னா கீழே இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கெட் குவாட்ஸுங்க. ஸோ ஓகேங்களா. இப்போ வந்து நான் செல் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ செல் ஆர்டர் கொடுத்தோடனே இப்போ இந்த இடத்துல வந்து குவான்டிட்டி அப்படிங்கிறதுல 1 இருக்குங்களா. ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ டோக்கன் வந்து நம்ம செல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ நான் 249 கொடுத்துக்கிட்டேன்னா இப்போ கீழே வந்து நம்ம யூஎஸ்டி ரேட் ஃபார் பிடிடி. ஸோ அந்த ஒவ்வொரு டோக்கனோட ரேட் எவ்வளோ, ஸோ ஒரு டோக்கனோட ரேட் எவ்வளோ போகுங்கிறப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக செல் நடந்துடும். ஸோ இது வந்து நம்ம எந்த ரேட்டில் வந்து எவ்வளோ டோக்கன் செல் பண்ணணும்னு நினைக்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பையுமே. ஸோ பையில் நீங்கள் எவ்வளோ டோக்கன் எந்த ரேட்டில் வாங்கணும்னு சூஸ் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கும். ஸோ நம்ம அது வந்து நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, நம்ம கீழே மார்க்கெட் பேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டாக ஒருத்தங்க இருக்குங்களே, அது நம்மளுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் எந்த ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு லிஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதில் வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து செல்னு இருக்குங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட 249 டோக்கன் இருக்குது. ஸோ 249 டோக்கன் கொடுத்துட்டு இப்போ நான் செல் கொடுத்தேன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் வந்து எவ்வளோக்கு செல் பண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா $0.01 டாலருக்கு வந்து ஒரு டோக்கன் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 249ங்கிறப்ப எனக்கு $2.49 ரிசீவ் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தப்புறம் இப்போ எனக்கு வெல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூஎஸ்டி பேலன்ஸ் வந்து 9 இருக்குங்களா. ஸோ பிட் டோக்கன் வந்து பேலன்ஸ் வந்து 249 இருக்குது. ஸோ இப்போ சரி ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து என்கிட்ட 249ங்கிறது 200 டோக்கன் தான் நான் செல் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல யூஎஸ்டி பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 9 இருந்தது, இப்போ வந்து 11 இருக்குது. ஸோ எனக்கு அந்த செல் பண்ண அந்த டாலருமே வந்து எனக்கு ஆட் ஆகிடுச்சு இன்ஸ்டண்ட்டாகவே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டோக்கன்ஸை வந்து நம்ம பிடிபியில் வந்து நம்ம செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வித்ட்ரா பண்ணுறதுக்கு எப்படின்னா இந்த வேலட் அட்ரஸுங்கிற இடத்துல உங்களுடைய எக்ஸ்சேஞ்சோ அதர் வேலட்டோட யூஎஸ்டியோட பிஎஸ்சி நெட்வொர்க்கில் இருக்கிற அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது இன்னொன்று என்ன ஒரு இதுனா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து மினிமம் $10 தான் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம். ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நீங்கள் வந்து ஒரு 20 டேஸோ 29 டேஸோ நீங்கள் வந்து மைண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை நீங்கள் நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் வித்ட்ராவல் $10 பிஎஸ்சி நெட்வொர்க்கு தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கோட் கொடுக்குற மாதிரி இருக்கும் கீழே. அதை வந்து கெட் கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் வந்து ஆல்ரெடி நீங்கள் பாட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அதே பாட்டில் வந்து பிட்டோக்கனோட பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்
எனக்கு ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஓடிபி வந்து அங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கோடில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ரிக்வெஸ்ட்னு கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான யூஎஸ்டிடி வந்து விட்ரா வந்து ரிக்வெஸ்ட் சப்மிட் ஆயிரும். ஸோ இதில் வந்து 5% வந்து ஃபீஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து 5% வந்து ஃபீஸ் எடுத்துக்கிட்டு ஸோ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு டெபாசிட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் யூஎஸ்டி பேலன்ஸ் வந்து எனக்கு இப்போ 0 ஆயிடுச்சு ரிக்வெஸ்ட் கொடுத்தக்கப்புறம். ஸோ அவ்வளோதான் மைனஸ். இந்த மாதிரி தான் பிடிபியில் வந்து நீங்கள் லோக்கல் மார்க்கெட்லேயே உங்களுடைய லோக்கல் பிடிபி மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா ஹோல்ட் பண்ணி லிஸ்ட் பண்ணக்கப்புறம் வந்து செல் பண்ணிக்கலாம். லிஸ்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு $0.5 போகும்னு சொல்லியிருக்காங்க ஒரு டோக்கன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெலகிராம்லேயுமே எனக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய ரிக்வெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே எல்லாமே இருக்கும். ஸோ ஆனால் உங்களுக்கு விட்ரா வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சிலையோ வேலெட்லேயோ வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு 5 to 10 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அது கொஞ்சம் டிலே தான் ஆகும். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பேமெண்ட் வந்து நான் ஏப்ரல் 2 கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து 6 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 4 நாள்லேயே வந்து எனக்கு அப்லோடு கொடுத்துட்டாங்க. பேமெண்ட்டுமே ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ $11 கொடுத்தேன். 5% வந்து ஃபீஸ் போக $10.45 வந்து எனக்கு ரிசீவ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதோட பேமெண்ட் ப்ரூஃப் தான் அது. ஸோ பினான்ஸில் தான் நான் வந்து விட்ரா எடுத்தேன். ஸோ பினான்ஸ்லேயுமே அதோட விட்ரா காமிக்கிறேன் பாருங்கள். டைமு டேட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய பினான்ஸில் வந்த பேமெண்ட்டோட ப்ரூஃபு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுலேயுமே 9/24, இதுலேயுமே 9/24 April 6 தான். ஸோ அதில் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆப்பில் வந்து கேவிசி பண்ணுறதுக்காண்ட நான் டெபாசிட் பண்ணதுக்கான அமௌண்ட் அது கீழே இருக்கிறது $10.09. ஸோ நம்ம அதில் வந்து $1 வந்து கேவிசி போயிடுச்சுன்னா பேலன்ஸ் சேர்த்து தான் இப்போ நான் டோக்கனை செல் பண்ணதோட அமௌண்ட்டை சேர்த்து நான் விட்ரா கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டே ஸ்ட்ரீக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூவாக ஸ்ட்ரீக்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஸோ ஆர்பி வந்து தருவாங்க. ஸோ அந்த ஆர்பி வந்து பிடிடி டோக்கனாக கன்வெர்ட் ஆகும். அது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இஎன்எஸ் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆடு பார்க்குறது இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் 20 ஆடு பார்க்கணும். ஸோ அந்த 20 ஆடு பார்த்து கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த ஸ்ட்ரீக்கில் இருக்கிற அந்த ஆர்பி பாயிண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து தொடர்ந்து 7 நாளுமே வந்து நீங்கள் 20 ஆடு பார்த்து கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த கண்டினியூவாக கிளைம் பண்ண முடியும் அடுத்தடுத்து. ஸோ ஒரு நாள் நீங்கள் விட்டுட்டாலும் 20 ஆடு பார்க்காம அடுத்த நாள் வந்து ரீசெட் ஆயிரும். டே 1க்கு போயிடும். ஸோ இதுவுமே நீங்கள் வீடியோ பார்த்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் ஆப்ஷனால் தான், கம்பல்சரி கிடையாது. ஸோ ஓகே மைனஸ். ஸோ அந்த மாதிரி டோக்கனை வந்து நீங்கள் செல் பண்ணலாம், இல்லைனா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய ஓன் விருப்பம் தான். ஸோ நான் வந்து இனிமேட்டுக்கு டோக்கனை வந்து செல் பண்ண போகிறது கிடையாது. ஹோல்ட் பண்ணி லிஸ்ட் பண்ணக்கப்புறம் செல் பண்ணலான்னு தான் இருக்கிறேன். ஸோ உங்களுடைய விருப்பம். நீங்கள் எப்பயுமே செல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் செல் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே மைனஸ். அடுத்த ஒரு நல்ல வீட்டில் சந்திப்போம். பாய்.